சொந்தங்களுக்கு வணக்கம். தட்டமாக பாருங்கள், மைந்தட குடும்பம் அப்படியே படிப்படியாக ஆட்சிக்கு வந்தப்போ கடைசியாக கோட்டாபாய வந்தானே, அவன் வந்து என்ன செஞ்சுக்கான்னு தெரியுமா? விசர்நாய் ஊசை வந்து கொரோனா ஊசிக்கு பதிலாக விசர்நாய் கடிச்சா போடுவாங்களே, அந்த ஊசை போட்டுக்கலாம் மக்களுக்கு. அது அம்பலமாயிடுது. நான் நினைக்கிறேன், எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த குடும்பம் போகிற நிலைமையை நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. மைந்தோட குடும்பம் எத்தனை குடும்பத்தை அழித்தது. கடைசி 2009 எத்தனை குடும்பத்தை அழிச்சிருப்பீர்கள். இப்போ உங்களுக்கு திரும்ப வந்து கிடைக்குது. அது ஏதோ தெய்வம் நின்று கொள்ளும், அரசன் அன்று கொள்வான்றாங்க. அப்படி இல்லை. இப்போ உடனே சுட்ட நடக்குது. சரியா? இதெல்லாம் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னால், இன்னொரு வெறி நாய் ஒன்று, தெரு நாய் ஒன்று கத்தி கொண்டிருக்குது. நாமல் ராஜபக்ச வந்து 2029 ஜனாதிபதியாக வந்துடுவான். அவனுக்கு தான் பண்ணுவான் அந்த விசர் ஊசி நாயை, இந்த ஊசை கொண்டு போய் பாருங்கள் அந்த வீடியோவை. சமீபத்திய வரலாற்றில் சுகாதாரத்துறை சந்தித்த மிக மோசமான அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று அம்பலமாகியுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கிஹிலிய ரம்புக்வெல்லவுக்கு எதிரான வழக்கு விசாரணை மூலம் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது, கொரோனாவை கட்டுப்படுத்த செலுத்த வேண்டிய தடுப்பூசிக்கு பதிலாக காலாவதியான வெறி நாய்க்கடி தடுப்பூசிகளை கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவி வகித்த போது நோயாளர்களுக்கு செலுத்தப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்த போது தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்துதல் அதிகார சபையின் முன்னாள் நிறைவேற்ற பணிப்பாளர் வைத்திய நிபுணர் சவின் சேமகே இந்த விடயத்தை தனது வாக்குமூலத்தில் வழங்கியுள்ளார்.